வாங்க வணக்கம். என்னடா இத்தனை காய்கறிகள்லாம் எடுத்து வச்சு என்ன செய்து காமிக்க போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? சுண்டைக்கறி தாங்க செய்ய போகிறோம். இது பொங்கல் அப்போ இத்தனை காய்கறிகளும் பண்ணுவோம். அதுக்கு ஒரு குழம்பு கூட்டி இந்த பொரியல் பண்ணாத காய்கறியெல்லாம் அதில் சேர்த்து கொதிக்க வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சுண்டைக்கறி பொங்கல் அப்போ யார் யார் வீட்டில் செய்து சாப்பிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாழைக்காய், வள்ளிக்கிழங்கு, கருணக்கிழங்கு, புடிக்கரணை இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி அந்த இதுவுலே கொதிக்கிறதுனால குழம்புலையே இது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நேரடியாக வேக போட்டுக்கோங்க. புடிக்கரணை, வள்ளிக்கிழங்கு, வாழைக்காய், கருணக்கிழங்கு இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தில் இந்த கரண்டி அளவில் 2 குழம்பு கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி 2 அளவுக்கு நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். அந்த மிளகாத்தூள் வாசனையும் போகணும். அந்த அளவுக்கு கொதித்து வரணும். அதனால் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு திக்காக வடிகட்டி அதில் சேர்த்து நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான உப்பு, புளிப்பு, காரம் 3மே தூக்கலாக இருக்கணும். இருக்குதான்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுடுங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இது ஒரு பக்கம் பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுடுங்க. இப்போ சேப்பங்கிழங்கும் உருளைக்கிழங்கும் நல்லா வேகிற அளவுக்கு விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சேப்பங்கிழங்கு மட்டும் தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இந்த குழம்பில் சேர்த்து கொதிக்க விட்டுடுங்க. ஒரு வாணலில் நல்லா ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் கடுகு, 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை. இதில் வெங்காயம் சேர்க்க மாட்டோம். வெங்காயம் சேர்க்காமல் இருந்தால் தான் பொங்கலப்போ நம்ம வெங்காயம் சேர்க்க மாட்டோம். வெங்காயம், பூண்டு எதுலேயுமே சேர்க்க மாட்டோம். அதை மாதிரி செய்ய சொல்ல தான் அந்த டேஸ்ட்டு வரும். அதனால் இதுலேயும் நான் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்கலை. இதில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு கூட்டியிருக்கோம், அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். காய்கறி வேக வச்சதுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்து கொஞ்சமாக புளி தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு இப்போ வேக வச்ச காய்கறி அத்தனையும் இதில் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கூட தோலை நீக்கிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கிளறி விட விட இது சின்ன சின்ன துண்டாக கட் ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டால் தான் இது கொதிக்கும் போதும் அடிக்கடி கொதிக்க வைக்கணும். அதே மாதிரி இந்த கிளறி விடும்போதும் கொஞ்சம் உடையும். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. அதுதான் சுண்டைக்கறிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் வாணலில் சேர்த்ததுக்கு நிறைய காய்கறி. இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா பாதி அளவு கொதித்து வந்துடுது. இன்னும் கொதிக்கட்டும். இப்போ காய்கறி அந்த வாணல் ஃபுல்லாக வந்ததும் நான் கிளறிட்டு 2 பாதியாக பிரித்து உலர விட்டு எடுத்துக்கினேன். நான் செவக்க விட்டு எடுத்துக்கினேன். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விடணும். அதே மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இந்த அளவுக்கு செவந்ததும் 2 முறை நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா பாதி அளவுக்கு சுண்டட்டும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, இதை எதுக்கு பொரியலாக செய்து அந்த குழம்பில் சேர்க்கணும், எல்லா காய்கறியும் வேக வச்சு குழம்பில் சேர்த்தா எப்படி இருக்கும்ன்ட்டு. அது காரக்குழம்பு அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பொரியல் செய்து அதில் சேர்க்கும்போது தான் அது சுண்டைக்கறி அந்த டேஸ்ட்டே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா செவக்க விட்டு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு இப்போ பாதியாக கொதித்து திக்காகி வந்துடுது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற காய்கறி அத்தனையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. குழம்பும் திக்காயிடுது.
அதே மாதிரி காய்கறி எல்லாம் சேர்க்கும்போது அடி பிடிக்கும். அது வந்து வேறு வாசனை, அடி பிடிச்சதுன்னா கும்ப வாசனைன்னு சொல்லுவாங்க. அது வேறு வாசனை வந்துடும். அதனால் சிம்மிலே வச்சுக்கிட்டு இந்த காய்கறி எல்லாம் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சுண்டைக்கறி வந்து ஒரு தடவை நம்ம இப்போ செய்துட்டோம்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா வேறு வாசனை வந்துடும். அதனால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுட பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப கெட்டியாயிடும். இதை சுட பண்ணி சுட சுட இட்லி தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட சொல்ல அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த குக்கர் ஃபுல்லாக வந்துடுது, கிளறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நான் வந்து வாணலில் மாற்றிக்கிட்டேன். நல்லா அகலமான ஒரு வாணலில், அடிகனமான ஒரு வாணலில் மாற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவியோட காய்கறி எல்லாம் சேர்ந்து எப்படி திக்காகி வந்திருக்குது. இது இட்லிக்கு, சூடான இட்லிக்கு இதை சுட பண்ணி தான் சாப்பிடணும். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கிறம்போது எடுத்துன்னு வந்து இட்லிக்கு தொட்டுன்னு சாப்பிட சொல்ல அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சைட் டிஷ்ஷே செய்ய தேவையில்ல. வீட்டுக்கு நம்ம வீட்டில் எல்லா விதமான இட்லி, தோசை, பூரி, பொங்கல், அரிசி உப்புமா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எல்லா விதமான சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட அருமையாக இருக்கும். மோர் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, இது சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். சைட் டிஷ்ஷே நம்ம செய்ய தேவையில்ல. இப்போ அந்த ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம கொதிக்க விட்டு நிறுத்தணும் இதை. இப்போ வந்து மறுநாள் பார்த்திங்கன்னா இன்னும் கெட்டியாகிடுது பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் இட்லி, தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி பூரிக்கு தொட்டுன்னு சாப்பிட சொல்லவும் அருமையாக இருக்கும். பொங்கல், எல்லா விதமான டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எல்லா விதமான சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட அருமையாக இருக்கும். ஆனால் இது சுட பண்ணி தான் சாப்பிடணும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.